ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. നല്ല ഫ്രൈഡ് തേങ്ങായുടെ രുസിയിൽ ഒരു തടവ് സാപ്പിട്ടാൽ മറക്ക முடியாத அளவில் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் வெங்காயப்பூவு தீயல் நீங்கள் சாப்பிட்டிருக்கா? சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமாய் நம்ம வீட்டில் இவ்வளோ டேஸ்டான தீயல் நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளோ வெங்காயப்பூவு அதே மாதிரி வெங்காயத்தின் தண்டும் நான் எடுத்திருக்கிறேன். வெங்காயத்தை எடுத்தால் அதனோட வேரும் தோலும் மட்டும்தான் வேஸ்ட்டில் கொட்ட முடியும். மீதி எல்லாமே பிரயோஜனமான ஒன்று தான் வெங்காயம். பாருங்க, இதனோட பூ இவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒயிட் கலரில் பூ தான். இது நமக்கு தீயல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதனோட கூட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கு. இது நமக்கு 4ஆயிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் இதே மாதிரி 4ஆயிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுகி எடுத்த சின்ன வெங்காயம் தான். இதனோட கூட ஒரு பச்சை மிளகாய் தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நல்ல காரமான பச்சை மிளகாய் தான். அதனால தான் நான் 1 எடுத்திருக்கு. உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இனி நமக்கு வெங்காயத்தின் பூவும் வெங்காயத்தின் தண்டும் கட் பண்ணி எடுக்கலாம். அது வெங்காயத்தின் கூட அப்படியே நமக்கு போடலாம். வெங்காயத்தின் தண்டை இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூவு அதே சைஸில் நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தின் தண்டும் பூவும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. அது நம்ம வெங்காயத்திலேக்கு சேர்த்திருக்கு. இனி தீயல் செய்யறதுக்காக ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், வெங்காயத்தண்டும் வெங்காயத்தின் பூவும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம தீயல் செய்யும்போது எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் தீயல் செஞ்சுக்கோங்க. இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலையும் நமக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி இது சீக்கிரம் வணங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரணும். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் தான் இது இருக்கும். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதனோட கலரெல்லாம் நல்லா மாறி வரணும். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியது. கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகுന്ന வரைக்கும் நமக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம வெங்காயம் வெந்து வரும்போழேக்கும் இந்த தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமிலோ ஹை ஃப்ளேமிலோ வைக்கக்கூடாது. தேங்காய் தீஞ்சு போயிடும். இடையில் நம்ம வெங்காயம் வணக்கி கொடுத்துட்டே இருக்கணும். நான் தண்ணி ஒன்றும் ஊற்றலை, வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஒன்றும் ஊற்றலை. இதே மாதிரி வணக்கி கொடுக்கும்போதே நம்ம வெங்காயமும் வெங்காயத்தண்டும் பூவும் எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில் தேங்காயும் நான் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நம்ம தேங்காயோட கலரெல்லாம் கொஞ்சம் மாறி வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் வெங்காயம் மட்டும் வச்சு நமக்கு தீயல் பண்ணலாம். கேரளா சத்தியில் எப்போவுமே ஒரு தீயல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம தேங்காய் ஒரு பாதி ப்ரௌன் கலராக இருக்குது. ஆனால் இந்த கலரில் இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் கலராக ஆகணும். இப்போ பாருங்க, தேங்காய் நல்ல ப்ரௌன் கலராக இருக்குது. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இவையே நான் சேர்த்தியிருக்கு. இது நல்ல கலரு விட்டு ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் நல்ல சூடாயிருக்கு. அதனால் இது நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு இது நல்லா ஆறதுக்கு விடலாம். பின்னாடி ஒரு மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு இது ஃபைன் ஆகிட்டு அரைச்செடுக்கலாம். இப்போ நான் இதை அரைச்செடுத்திருக்கு. நம்ம வெங்காயமும் வெங்காயத்தண்டும் வெங்காயப்பூவும் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா கலரி விட்டு கொதிக்க விடலாம். ஆனால் இதிலேக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இது நல்ல திக்கான கிரேவியில் தான் தீயல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திருந்தது. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகி போயிடும். அதனால தான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நான் சேர்த்தியிருக்குது. இனி இதிலேக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தியிருக்கு.
ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து புளிஞ்செடுத்த தண்ணி தான். கொஞ்சமாக சேர்த்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச அளவில் புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த டைமில் உப்பெல்லாம் நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். அந்த டைமில் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். புளி சேர்க்கும்போது அதிகமாகி போகாமல் பார்த்துடணும். இனி நமக்கு கடுகு தாளித்து போடலாம். சூடாய எண்ணெயிலேக்கு கடுகு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா நம்ம தீயல்லேக்கு இது போட்டு 2 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்ல கலர் விட்டு எடுத்திருந்தால் நம்ம கேரளா ஸ்பெஷல் வெங்காய பூவு தீயல் ரெடி ஆகிருக்கு. சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.